Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை தான் எப்படி நம்ம சிம்பிளா Alight motionல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க फ्रेंड्स. இத வந்து ஒரு 5 minutesல நம்ம எடிட் பண்ணிடலாம். அவ்வளவு சிம்பிளான எஃபெக்ட் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு சூப்பராவே இருக்குது. நம்ம இங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய Alight motion application open பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதல பாத்தீங்கன்னா third plus icon இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட் நேம் உங்களோட ஃபைல் உங்களோட சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனா இருக்கட்டும். அப்பதான் நீங்க வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சாங் அப்படினு ஓகேவா? இந்த செட் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா உங்களோட ரேஷியோ கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4:5 செட் பண்ணிட்டு ரெசல்யூஷன் 1080 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்டும் நீங்க வந்து 30 fps நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர் Black கலர் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் 2-3 கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து Black கலரே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். இதுல தான் நீங்க வந்து ஒவ்வொண்ணா ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு நியூ டிஃபரண்டான வீடியோவை ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி image and video அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய இமேஜை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் அந்த ஃபோல்டரை நான் வந்து இப்போ ஓபன் பண்றேன். ஓகே फ्रेंड्स, இப்போ டவுன்லோட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இமேஜ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இத பாத்தீங்கன்னா 4:5க்கு நம்ம வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். கீழ பாத்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இத கரெக்ட்டா ஜூம் பண்ணி 4:5 ரேஷியோக்கு கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கீழ வரணும் அப்படினாலும் நீங்க வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க இந்த இத செட் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம இப்போ கரெக்ட்டா செட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணனும் அப்படினு பார்த்தறலாம். இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் ஆட் பண்ணனும் அப்படினா வந்து இதுல எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணல. ஏனா வந்து நம்ம வந்து இப்போ வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன். இதுல வியூ ஆல் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஒரு வீடியோவை தான் இப்போ நம்ம வந்து செட் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். இந்த வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இத கரெக்ட்டா செட் பண்றது எப்படின்னு பார்த்தறலாம். கீழ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க. இத நீங்க வந்து ஜூம் பண்ணும்போது கரெக்ட்டா இந்த நம்பர்ஸ் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கீழ blending opacity அப்படினு இருக்குது. லைட்டன் போய் நீங்க வந்து ஸ்கிரீனுக்கு செட் பண்ணீங்க அப்படினா வந்து கரெக்ட்டா செட் ஆயிடும். இதுல வந்து உங்களுக்கு சாங்ஸ் இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படினாலும் இத நீங்க கம்மி பண்ணி வச்சுக்கலாம். எப்படி கம்மி பண்ணனும் பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ்ல இதுல ஒரு சிம்பல் இருக்கும். அதாவது ஸ்பீக்கர் சிம்பல். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினா வந்து அந்த பார்ட்டிகிள்ஸ் கரெக்ட்டா வந்து ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த இமேஜை நம்ம வந்து கரெக்ட்டா வந்து ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு 30 செகண்ட்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்ட்டா 5 செகண்ட் மட்டும் நான் யூஸ் பண்றேன். ஓகே फ्रेंड्स, இப்போ நான் 5 செகண்ட்க்கு உங்களுக்கு வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன். இதுல வந்து நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லைனை ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் லைனை வந்து செட் பண்றேன். ஓகே, இத கிளிக் பண்ணிட்டு இத வந்து 2 லைன்கா ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல சென்டர் பிளேஸ் நம்ம செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஃபாண்ட வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபாண்ட் பாத்தீங்க அப்படினா வியூ ஆல் அதுல போய்ட்டு நீங்க வந்து இன்புட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஃபாண்ட் எல்லாமே இந்த பேஜ்ல இருக்கும். இதுல தான் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட வந்து செலக்ட் பண்ணனும். இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணிருக்க ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் தான். இத வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் வந்து நமக்கு கரெக்ட்டாவே இருக்குது. நெக்ஸ்ட் கலர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. வேற எந்த கலரும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இத வந்து கரெக்ட்டா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்ல செட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து கரெக்ட்டா உங்களுக்கு பிளேஸ் கரெக்ட்டா செட் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜூம் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கரெக்ட்டா நம்ம வந்து ஜூம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இத கரெக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் லென்த் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாங் செட் பண்ணி ஆகணும். இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. இதுல இமேஜ் அண்ட் வீடியோ அப்படினு வியூ ஆல் போய்க்கோங்க. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஒரு சாங் செட் பண்ணிக்கோங்க. இல்லனா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஆடியோ சாங் செட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா வந்து வீடியோ சாங்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா கீழ வந்து இல்ல ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு சாங்ஸ் மட்டும் கரெக்ட்டா ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து காப்பிரைட்ஸ்
இருக்கனால உங்களுக்கு சாங்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஆகாது, ப்ளே ஆகின சவுண்டும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகாது. ஓகேவா? ஃபஸ்ட் ஆனால் வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் கரெக்டாக வந்து நான் 5 செகண்ட்க்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடியதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு வேர்ட் எதில் கட் ஆகுது அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஜூம் கரெக்டாக வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து 5 செகண்ட் வரை லென்த் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே லென்த் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு லைன் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எதில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் ஸ்ப்ளிட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே போல் ப்ளே பண்ணி பார்த்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அனிமேஷன் கீ யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்டார்ட் எண்டிங்கில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கீ அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக மூவ் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கீ அனிமேஷன் ஃப்ரேம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து -100 நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து -100 நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். 2 கீ அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட ஃபஸ்ட்டு கீழே 00 இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து +100ம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 00 செட் பண்ணிக்கலாம், +100 அதுவும் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து +100 செட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்குது, கீழே ஆங்கிள் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் 2.02க்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2.00 கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், லேயர்லேயே கரெக்டாக இருக்கட்டு. இதில் கலர் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனபிள் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிளாக் கலர் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, ஸ்கொயர், ஸ்மூத், ட்ரையாங்கிள். இதில் ட்ரையாங்கிள் அந்த ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரேண்டம் ஆர்டர், அதையும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து கரெக்டாக வந்து ப்ளே பண்ணி காணிக்கிறேன், இப்படி தான் ப்ளே ஆகுது. இதில் நீங்கள் வந்து எதை அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து கம்மி பண்ண வேண்டியது மாதிரி வரும். இப்போ வந்து நான் கரெக்டாக கம்மி பண்ணி காணிக்கிறேன். உங்களுக்கு 0.30 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்ட் லைட்டாக தான் உங்களுக்கு மூவ் ஆகிறது போல் இருக்கும். அதே இது நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது பிளாக் கலரில் உங்களுக்கு ப்ளே ஆகுது. இதை நம்ம வந்து வேறு கலரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த கலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வேறு கலர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேறு கலரில் வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இதை வந்து நான் பிளாக் கலர்லேயே செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு லைனை வந்து நம்ம செட் பண்ணலாம். ஓகே, செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டில் போய் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே கரெக்டாக ஆட் ஆகிடும். அதே போல் தேர்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸ்லையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்டாக எவ்வளோ லிரிக்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே எஃபெக்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ப்ளே பண்ணி காணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டிஸ்பிளேயில் காணிச்ச மாதிரி இது வந்து வீடியோஸ் க்ரியேட் ஆகி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதில் வீடியோஸ் உங்களோட குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இல்லை எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் இப்படி ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஆகும். இதில் வந்து உங்களுக்கு 100% வந்ததும் கீழே பார்த்திங்க அப்படின்னா சேவ் டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியிலே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து க்ரியேட் ஆகி கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.